பண்டான் நாடாளுமன்றத்தில் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு எதிராக அம்னோவின் கைரி ஜமாலுடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பண்டான் நாடாளுமன்ற அம்னோ தலைவர் ஜயித் ரோஸ்லி ஜமாலுல்லாய் அம்னோ தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளார். பண்டான் நாடாளுமன்றத்தின் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ரவிசி அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதால் அடுத்த பொதுத் தேர்தலில் மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றாலும் பண்டான் நாடாளுமன்றத்தில் கைரி ஜமாலுடனை தவிர மற்ற வேட்பாளர்களை பண்டான் தொகுதி அம்னோ ஆதரிக்காது என்று ஜயித் ரோஸ்லி ஜமாலுல்லாய் தெரிவித்துள்ளார். முன்னதாக பண்டானின் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான டதஸ்ரீ ரபிசி ரம்லி கட்சி தன்னை வேட்பாளராக அறிவிக்காவிட்டாலும் சுயேட்சையாக போட்டியிடவும் தயார் என்று தெரிவித்திருந்தார். தற்போதைய நிலவரப்படி அடுத்த பொதுத் தேர்தலில் பண்டான் நாடாளுமன்றத்தில் பிகேஆர் வேட்பாளராக அம்னோவில் இருந்து விலகி பிகேஆரில் இணைந்த முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் என்ன நடந்தாலும் தாம் பண்டான் நாடாளுமன்றத்தை கைவிட மாட்டேன் என்றும் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான ரபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் பதவி விலகியது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்றும் பரிகாத்தான் தலைமை அவரை பதவி விலகும்படி நிர்பந்திக்கவில்லை என்றும் பரிகாத்தான் தலைவரான டதஸ்ரீ டாக்டர் அமாத் சம்ஷூரி முக்தார் விளக்கம் அளித்துள்ளார். பெசாத்திவின் துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக நீடித்தார். பெரிகாத்தானில் ஏற்பட்ட புதிய தலைமை மாற்றத்தில் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் பெரிகாத்தானில் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்கவில்லை என்பதால் எதிர்க்கட்சி தலைவராக டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் நீடிக்க முடியாது என்று பெரிகாத்தான் தலைவரும் திரங்கானு மந்திரி பெசாருமான டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஷம்சூரி முக்தார் தெரிவித்தார். பெரிகாத்தான் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமே பெரிகாத்தானின் துணைத் தலைவர்களாக பொறுப்பேற்க முடியும் என்று சட்டம் இருப்பதால் ஹம்சா தாமாக முன்வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் கூறினார். புதிய எதிர்க்கட்சி தலைவர் பெரிகாத்தான் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பெரிகாத்தான் தலைமை புதிய எதிர்க்கட்சி தலைவரை விரைவில் அடையாளம் காணும் என்று டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஷம்சூரி முக்தார் கூறினார். கிளந்தானில் குழந்தைகளை கடத்தும் கும்பலைச் சேர்ந்த 2 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் மீதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலதிக விசாரணைக்காக இருவரும் இன்று காலை பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றத்தை மறுத்து இருவரும் ஜாமீன் கோரிக்கையுடன் மேலதிக விசாரணையை கோரியுள்ளனர். கடந்த ஆண்டு 45 வயது பெண் தன் குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் போது 4 பேர் கொண்ட கும்பல் அவருடைய குழந்தையை கடத்த முயற்சித்ததாகவும் கொள்ளை கும்பலிடமிருந்து தப்பிக்க தன் குழந்தையை புதருக்குள் வீசியதாகவும் பாதிக்கப்பட்ட 45 வயது பெண் புகார் அளித்திருந்தார். சம்பந்தப்பட்ட கும்பலைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படும் இருவரும் 51 வயது மற்றும் 24 வயதுடைய உள்ளூர் வாசிகள் என்றாலும் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை காவல்துறை சமர்ப்பிக்க மே 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்குவதாக பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கைது செய்யப்பட்ட இருவருக்கும் தலா 12,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்குவதாகவும் குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க கால அவகாசம் வழங்குவதாகவும் பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விரைவு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் ஒரு பெண்ணை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டுவதை காட்டும் காணொளி பரவியதை தொடர்ந்து சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே விசாரணையை தொடங்கியுள்ளது. பரவிய அந்த காணொளி கண்டறியப்பட்ட உடனேயே விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனம் மற்றும் ஓட்டுநர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜேபிஜேவின் மூத்த அமலாக்க இயக்குனர் கிஃப்லி மா ஹசான் தெரிவித்தார். இன்று வாக்குமூலம் அளிப்பதற்காக ஓட்டுநர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஒரு பயணியால் பதிவு செய்யப்பட்டதாக நம்பப்படும் அந்த காணொளியில் வாகனம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பெண் ஓட்டுநரின் மடியில் அமர்ந்து கொண்டு ஸ்டேரிங்கை பிடித்திருப்பது காட்டப்படுகிறது. ஒரு காரின் டேஷ்கேமில் இருந்து எடுக்கப்பட்ட மற்றொரு காணொளியில் பேருந்து ஆபத்தான முறையில் ஒரு வழித்தடத்தில் குறுக்கிட்டு செல்வது காட்டப்படுகிறது. இறக்குமதியை சார்ந்துள்ள ஒரு நாட்டிற்கு எரிபொருள் விநியோகத்தை வலுப்படுத்தும் பிராந்திய முயற்சிகளை தொடரும் விதமாக எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து விவாதிக்க ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் புரூனே மற்றும் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. புரூனேயின் சுல்தான் ஹசான் அல் போல்கியா மற்றும் மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோரை சந்திப்பதற்காக அல்பானீஸ் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை புரூனே மற்றும் கோலாலம்பூருக்கு பயணம் மேற்கொள்வார் என்று அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்யும் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும்.
ஆனால் உணவு பயிர்களை உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் உரத்திற்காக அது பெரும்பாலும் ஆசியாவையே சார்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போரினால் உலகளாவிய எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஆசிய நாடுகள் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ஆஸ்திரேலியாவின் முன்னணி எரிபொருள் விநியோகஸ்தரான சிங்கப்பூருக்கு அல்பானிஸ் மேற்கொண்ட பயணத்தின் போது சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் மற்றும் எல்என்ஜி விநியோகம் தொடர்வதற்கு ஆஸ்திரேலியாவும் சிங்கப்பூரும் ஒப்புக்கொண்டன. மலேசியா ஆஸ்திரேலியாவின் மூன்றாவது பெரிய சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் மூல நாடாக திகழ்கிறது. அதே நேரத்தில் மலேசியா இறக்குமதி செய்யும் எல்என்ஜியில் 95 விழுக்காடை ஆஸ்திரேலியா வழங்குகிறது. புரூனே மற்றும் மலேசியாவும் ஆஸ்திரேலியாவிற்கு உரங்களை வழங்கும் குறிப்பிடத்தக்க நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 251 ஆன்லைன் காதல் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 66 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற கும்பல்கள் வார்த்தைகளை கையாள்வதில் மிகவும் திறமையானவர்கள் என்பதால் பொதுமக்கள் எளிதில் ஏமாற வேண்டாம் என்று புக்கிட்டமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் ரூஸ்டி முகமது இசா தெரிவித்தார். ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மூலம் சுய விவர புகைப்படங்களை சரிபார்க்கவும் ஒரே புகைப்படம் பல கணக்குகளில் தோன்றினால் அது ஒரு மோசடியாக இருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளின் வளர்ச்சியால் நாட்டில் மோசடி வழக்குகள் அண்மைய ஆண்டுகளில் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்ட போதிலும் உணர்ச்சி ரீதியான கையாளுதல் மற்றும் சரிபார்ப்பு இல்லாததால் பல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது பொதுமக்களின் அதிக விழிப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.